ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ கொடுக்கறதுல. அண்ட் நம்ம தான் இந்தியன் யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த செடியோட பேர் யுகாட்டன் டெய்சி இல்லைன்னா ட்ரீ டெய்சின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பட் இது வந்து ஒரிஜினல் சைஸ் கிடையாது. நல்ல பெரிய பெரிய அளவில் வந்து பூக்கள் வந்து பூக்கும். இதழ்கள்லாம் இன்னும் பெருசாக இருக்கும். இவ்வளோ குட்டியோண்டு ஏன் பூத்துச்சு அப்படின்னா அது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் வந்து இந்த செடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங், சீக்கிரமாகவே ஒரு 4 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இந்தளவுக்கு வளரும்னு தெரியாமல் சின்ன தொட்டியில் ஆஸ் யூஷுவல் வந்து வச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த பூக்களுடைய அளவு வந்து ரொம்பவே சுருங்கி போச்சு. இதே நம்ம கீழே தரையில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பூக்களுடைய சைஸுமே வந்து நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக ஒரு கொத்து செடின்னு சொல்லுவாங்கள்ல, கீழேருந்து நிறைய ஸ்டெம்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு அடர்ந்து வளரும் இல்லையா, அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி தான். பட் இது வந்து அந்த தண்டுகள்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா ஒரு படர்ந்து அப்படியே ஏதோ படர்ந்துட்டு போகிற மாதிரி கொடி வகை மாதிரி நினச்சிப்பாங்க. கொஞ்சம் தடிமனாக தண்டு இருக்கிற கொடி வகைகள் இருக்கு இல்லையா, அந்த கார்லிக் வைன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கான தோற்றம் இருக்கும். அப்படியே படர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னா அப்படியே சாஞ்சிரும் இந்த செடி ஒரு சப்போர்ட்டுக்காக. பட் இது வந்து ஒரு செடி தான், கொடி வகை வந்து கிடையாது. மண்கலவை நம்ம எப்போவுமே கொடுக்குற அதே மண்கலவை தான் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷலாக வந்து எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தொட்டிகள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தரையில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தரையில் கூட இந்த செடிகளை வைக்கும்போது செடியினுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். பூக்களோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூரிய வெளிச்சம் வந்து இதுக்கு ஆக்சுவலாக வந்து டைரெக்டாகவே வந்து சூரிய வெளிச்சத்தில் வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த செடியை வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் வந்து வெயில் வராது. ஸோ அதனால் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வளர்த்தேன். பட் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பூக்களும் வந்து நிறைய எடுத்தாங்க. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூரிய வெளிச்சத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். எப்படி இருக்குது இந்த சம்மர்லாம், எப்படி தாங்கி வளருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்ததாக தண்ணி, கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓவர் வாட்டரிங் இதெல்லாம் இருக்குன்னா ரூட் ராட் வரணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணும். பட் இந்த செடிகளுக்கு மண் காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து செடிகள் வந்து அப்படியே வாடுற மாதிரி ஆயிரும். டக்குன்னு வந்து உங்களுக்கு செடியினுடைய அந்த தோற்றம் வந்து மாறிடும். ஸோ கரெக்டாக வந்து அந்த மண்ணினுடைய ஈரப்பதத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசனில் கொஞ்சம் மேலே வந்து மல்ச்சிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி மண்ணினுடைய ஈரப்பதத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த செடிகளை நம்ம விதைகள் மூலியமாகவும் ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமாகவுமே நம்ம ப்ரொபகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூக்களுடைய சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஆஸ்டர் டெய்சி சைஸுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால் விதைகளே வந்து சுத்தமாக ஃபார்ம் ஆகலை. பட் ஒரிஜினல் சைஸில் வந்து பூக்கள் பூக்கும்போது நல்ல பெரிய சைஸில் வந்து பூக்கும். அந்த மாதிரி பூக்கும்போது விதைகளுமே பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் நல்ல பெரிய சைஸில் வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். உரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் அடிக்கடி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி மண்கலவை கொடுக்கும்போதே உரங்கள் கொடுத்ததுனால ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு அதுவே போதுமானது. அது போக பூக்கள் பூக்கிற சீசனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். சொல்லப்போனால் நான் எதுவுமே இன்னும் கொடுக்கல. ஒரே ஒரு டைம் வந்து மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். அதோடு அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு வெர்மி கம்போஸ்ட் போட்டு செடிகள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் மற்ற செடிகளுக்கு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்கெடியூலாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவே நீங்கள் தாராளமாக இந்த செடிகளுக்கும் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த செடியில் எந்த நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் நான் பார்க்கல. மீலி பக்ஸ், இந்த மாவு பூச்சி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இப்போல்லாம் எல்லா செடியிலையும் வருது. தண்ணியில் இருக்கக்கூடிய செடிகளில் கூட வந்து சுத்தமாக அந்த செடிகளே வந்து இறந்து போயிடுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த மாவு பூச்சி எங்கேயாவது 1-2 பார்த்தீங்க அப்படின்னா மேபி இருக்கலாம். இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கும்போதே மேனுவலாக ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் பூக்கள் பூக்கிற சீசன் தான். கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூக்கள் பூத்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சுருக்கேன். இதை பற்றி அந்தளவுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு இது வரைக்கும் வளர்த்திருக்கேன். இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் வந்து இந்த சம்மர் சீசன் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா ரெய்னி சீசனில் நல்லாவே தாக்கு பிடிச்சி வளருது இந்த செடிகள். பனிக்காலத்துலேயும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துச்சு. பட் நம்மளுடைய வெயில் காலத்தில் எப்படி இருக்குது அண்ட் இந்த பூக்கள்லாம் வந்து எப்போ பூக்கிறது நிறுத்துது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாமே கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இனிமே தான் இந்த செடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் நகர்த்தி வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னடா பூக்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கேன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் பூ வந்து ரொம்ப பெரிய சைஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூத்து குலுங்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது மாதிரி தான் ஒரு செடியும் உங்களுக்கு நான் கொண்டு வர வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கிடையாது, நிறைய கார்டனர்ஸ் வந்து உடனே வச்சோடனே எதுவுமே வளர்ந்துடுறது கிடையாது. கிட்டத்தட்ட 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் வீடியோஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.